மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றவுடன் அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் மாவட்டத்தில் சகோதரர்கள் ஒன்று இயங்கி ஒரு கூட்டமாக ஒரு அசோசியேஷன் ஒரு சமூகமாக ஒன்றாக இயங்க வேண்டும் என்ற ஆசையோடு இன்டென்ஷனோடு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற நியத்தோடு நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். இதில் உங்களுக்கு தெரியுமானால் ஒரு ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமான காரியம். இங்கே எல்லாரும் பிஸியாக இருக்கிறது. அடுத்தது மாநில பொறுத்தவரையில் எல்லாரும் வந்து ஒரு ஸ்கேட்டர்டாக இருக்கிற ஒரு லண்டன்லேயும் அங்கே இங்கே மேஜர் க்ரௌட் ஒன்று இல்லை. அதனால் வந்து செய்கிறது கஷ்டமான நேரம் இல்லை. அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால் ஒரு பல சகோதரர்கள் ஒரு ரீஜனில் க்ரோலியில் லெஸ்டரில் ரெட்டிங்கில் மில்டன் கீஸில் அப்படி இந்த ஏரியாவிலேருந்து ஒருத்தர் இந்த கோஆர்டினேட் பண்ணி கொடுறதுக்காக ஒரு பிரதர்ஸ் விஷயத்தை செலக்ட் பண்ணி நாங்கள் ஒரு சின்ன ஒரு கமிட்டியோட ஃபார்ம் பண்ணினோம். என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த மாநில அசோசியேஷன் ஆஃப் பிரிட்டன் என்ற இந்த ஆர்கனைசேஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இன்ஷா அல்லாஹ் எங்களோட நோக்கம் இதை ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி இதோடைய காரியங்களை நாங்கள் ஒழுங்குபடுத்தி ஒரு நிலைக்கு கொண்டு வந்தால் பிறகு இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து எடுத்து செல்வதற்கு இங்கே வந்திருக்கிற மற்றவங்க எல்லாரும் முன் வந்து இதை எடுத்து செல்ல வேண்டும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு தெரியும் சில இண்டிவிஜுவலாக எங்கிற இடங்களும் வைக்கலாம். ஆனால் இங்கே எத்தனையோ பேர் வைக்கணும், ஒவ்வொரு ஏரியாவிலும் எக்ஸ்பர்ட்ஸ் ஆகிக்கணும். ஆனால் இந்த எல்லாரும் அதை ஒன்று சேர்ந்தால் தான் அதை ஸ்ட்ரென்த் கூடுதல் ஆகிக்கும். ஆகவே கட்டாயமாக நாங்கள் ஒத்துழைச்சி பிரேக் ஆகி உடஞ்சு செக்ஷனாக போகாமல் ஃப்ளெக்சிபிளாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற அளவுக்கு முக்கியமானதை நாங்கள் வலியுறுத்தி போடுறோம். அதுதான் இஸ்லாம் காட்டிய முறைப்படி அப்படி செய்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தது எங்களோட ஒப்ஜெக்டிவ்ஸ் என்னன்ற பிரச்சனையெல்லாம் நீக்கும். என்ற உருவாக்குறீங்க, எப்படி நீங்கள் செய்கிற என்ன செய்கிறன்ற கேள்வியெல்லாம் பலர் கேட்கலும். ஆக எங்களுக்கும் அதே பிரச்சனை தான் இருக்குது. நாங்கள் அதனால் இந்த 10 பேர் வச்சுக்கொள்வோம். மாநில ஊருன்ற வகையில் எனக்கு உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு வந்தால் நாங்கள் முக்கியமாக 3 ஒப்ஜெக்டிவ்ஸ் வரைக்கும் எஜுகேஷன், சோஷியல் வெல்ஃபேர், எமர்ஜென்சி என்ற 3வது படிக்கிறோம். இதில் நாங்கள் நெரோ பண்ணி இதுதான் செய்யுது. எஜுகேஷனில் என்னது செய்யுது இல்லை, எஜுகேஷனோட ப்ராட். ஆகவே நாங்கள் வந்து என்ன செய்யுது, ஏரியாவில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா அப்படி இல்லை, அப்படி கிழக்காடு உள்ளவங்க ஹெல்ப் பண்ணுறதா பிரச்சனை இருக்குது. சமூகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஏரியாவில் முடிச்சுட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன செய்யறது, என்ன யூனிவர்சிட்டி ஒரு ப்ராட் போவோம். இன்னும் வசதி உள்ளவங்க சீமாவோ சாட்டோ வேறு டோபியோ நெட்வொர்க்கிங் அது இது சிஸ்கோண்டு ஒவ்வொரு துறையில் போகிறாங்க. ஆனால் சில குரூப்ஸ் வந்து வசதி இல்லாத ஒரு சமூகம் வந்து என்ன நடக்குது, ஸ்டக் ஆகி கேங்ஸ்டர்ஸ் ஆகி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் போகிறாங்க. அப்போ இந்த குரூப்பை டார்கெட் பண்ணி செய்யணுமா வேறு எதுன்றது நாங்கள் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. ஆனால் நாங்கள் அதில் ஒரு ரிசர்ச் ஸ்ரீலங்காவில் ஒரு ஸ்டடியோட செஞ்சுட்டு உங்களோட கருத்தை நாங்கள் எடுத்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வருகின்ற காலத்தில் நாங்கள் இந்த ஒப்ஜெக்டிவ்ஸை வந்து நெரோ டவுன் பண்ண நியத்து வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அது உங்களோட கருத்துக்கு நாங்கள் எடுத்தாலும் இந்த இடத்துல இதுதான் எங்கள் ஒப்ஜெக்டிவ்ஸ். அடுத்தது வந்து எப்படி எங்களோட ஒப்ஜெக்டிவ்ஸை கேரி அவுட் பண்ணுற எப்படி டெலிவர் பண்ணுற எப்படின்ற பிரச்சனையும் மீட்டிங்களுக்கு அதுக்கு பிஸ்னஸ் அல்லை கேஷ் தேவையான பிரச்சனை வரப்படுத்துதா டெலிவர் பண்ணுறது. அப்போ எங்களோட நோக்கம் என்னென்னு சொன்னால் பேசி நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறவங்க எல்லாரும் நான் மெம்பர்ஷிப் ஃபார்மேட் பண்ணிக்குது. அது வந்து இல்லாண்டு மாநில அசோசியேஷன் ஆஃப் பிரிட்டன் பேபின்ற பேருக்கு கீழே நாங்கள் கரண்ட் அக்கௌண்ட் குழந்தைக்கிறோம். ஆகவே அதில் ஸ்டாண்டிங்கோட ஃபோர்ஸ் மிகவும் நிறைய இருக்குது. உங்களுக்காகவே லேசான முறை என்னன்னு சொன்னால் இது உங்களோட கண்ட்ரிபியூஷன் ஏன் இவ்வளோ தான் அந்த சான்ஸ் இருக்குது. 5 பவுனோ 10 பவுனோ வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சொல்லுவாங்க. நல்லா இப்போ பண்ணக்கூடியவங்களுக்கு 10 பவுன் கொடுக்க 7 மாதத்துக்கு 20 பவுன் கொடுக்க எனியுமோ மினிமம் 5 பவுன் ஏதோ ஒரு மினிமம் செல்லில் 5 பவுன் உண்டாலும் அதை ஒரு இன்கம் சோர்ஸ் வந்து. அடுத்தது வந்து எங்களுக்கு இந்த ஃபண்ட் ரைசிங் இவெண்ட்ஸ், பார்பிக்யூ டூர்னமெண்ட்ஸ், கிரிக்கெட் டூர்னமெண்ட்ஸ், ஃபுட்பால் டூர்னமெண்ட்ஸ், சரி இது மாதிரி வேறு ஐடியாஸ் மட்டும் நிறைய இருக்குது. இது மாதிரி ஃபண்ட் ரைசிங் இவெண்ட்ஸ் மூலமாக நாங்கள் ஃபண்டை கலெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஐடியா இன்ஷா அல்லாஹ் எடுத்து வச்சுக்கிறோம். ப்ளஸ் இந்த எமர்ஜென்சி வரப்பில் வந்து இந்த எங்களுக்கு நிறைய கேள்விகள் தான் வரலாம். இவங்க ஆர்கனைசேஷன் டீக்குள்ள இப்போ பலரும் கேட்க வருவாங்க. ஆகவே அதை எங்கள் ஒப்ஜெக்டிவும் அதை வந்து மிக்ஸ் பண்ணி கொள்ளாமல் நாங்கள் ஒரு ஐசோலேட் கேஸாக வந்து டீல் பண்ணணும்னு நினைச்சோம். அதாவது எங்களோட மெம்பர்ஷிப் வரையில் எங்களுக்கு எல்லாரும் முக்கியமான அப்போ எங்களுக்கு ஒரு போராட்டம் கேள்வி ஓகே சுச்சுவேஷன் வேண்டிட்டு ஒரு ஆளுக்கு பிரச்சனை வேண்டிட்டு லைஃப் த்ரெட்னிங் கேஸ்ன்னு அவங்களை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறோம். இன்ஷா அல்லாஹ் அவங்களோட விருப்பமாக சதக்காக்களை தாங்கன்னு சொன்னால் அதே மாநில அசோசியேஷன் பிரிட்டன்ற
தலைப்பு கீழால ஆர்கனைசேஷனுக்குள்ளால செய்யலாம், அழகான முறையில் செய்யலாம். அதே நேரம் இன்னொரு அட்வான்டேஜ் நாங்கள் அசோசியேஷன் வகையில் எங்களுக்கு மற்ற இங்கே ஸ்ரீலங்கன் அசோசியேஷன் செய்யுது, மடவரில் மாத்தில் ஒரு ஏரியாவில் அசோசியேஷன் செய்யுது. நாங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக போய் அவங்கள்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்டால் சர்டிஃபிகேட் வந்து லோ. அப்போ நாங்கள் அசோசியேஷன் வகையில் எங்களுக்கு அதில் உள்ள கமிட்டிகளை அப்ரோச் பண்ணி எங்களுக்கு கேட்குறது ஒரு உள்ள லைஃப் சர்டிஃபிகேஷன் இருக்குது, அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு இப்படி ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறோம். உங்களோட கமிட்டிஸில் வேறு ஆரம்பிச்சு அவங்களோட ஆர்கனைசேஷனை கலெக்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு கன்ட்ரிபியூஷனை தாங்க. அந்த வகையில் அதையும் எங்களுக்கு கூல் பண்ணி அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முடியுது. அதனால நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இதோட நாங்கள் இது ஆர்கனைசேஷனை எப்படி நடத்திக்கிட்டு போகிறோன்ற கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு. அதனால நாங்கள் எப்படி செய்கிறதுக்கு நாங்கள் நினச்சோம்னா ஃபியூச்சரில் இப்போ ஒன்ஸ் ஐயா ஒரு ஆனுவல் இந்த மாதிரி ஒரு கேலரியோட ஃபோன் கால் பண்ணி ஒரு லஞ்சோட அதை லொக்கேஷனுங்கிற பிரச்சனை இல்லை. இப்போ இது முறை நட்டல் நிற்கிறது, அடுத்த முறை ஸ்டோரி வைக்கலாம், வெட்டிங் வைக்கலாம், எங்கெங்கே வசதியோ அந்த இடங்களில் ஃபெசிலிட்டி சீக்கிரமாக இருக்குது அந்த இடங்களில் வச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு இப்படி ஒரு ஆனுவல் கெட் டுகெதர் வச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் கமிட்டி இன்ஷா அல்லாஹ் எவ்ரி அதர் மந்த்ஸ் வந்து எங்களோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிடும். அது ஒரு அப்டேட் வந்து பை இமெயில் த்ரூ வெப்சைட் இன்ஷால்லா அது மூலமாக இன்ஃபோ பண்ணுறோம். எனி டைம் உங்கள் டெலிஃபோன் நம்பர் இமெயில் அட்ரஸ் மீது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து அனுப்பலாம், அது சம்பந்தமாக பேசுறது தந்து விடுறோம். அதுக்கு மேலாக எங்களுக்கு தேவைப்பட்டு செஞ்சால் இன்ஷால்லா குவார்டர்லி லோக்கல் ரீஜனல் மீட்டிங்ஸை வச்சுக்கிறது. சில ப்ராக்டிக்கல் இல்லைன்னா ஒரு வருஷம் எல்லாரும் பிஸி, எல்லாரும் வேலை, அதனால வந்து எல்லாரும் 3 மாதத்துக்கு எவ்வளோ ஒரு இடத்துக்கு போட்டு கஷ்டம். அதை வந்து ப்ரோலியில் வேணுமென்ற ஒரு லோக்கல் மீட்டிங் வந்து ரெடிங்களா லண்டன்ல மீட்டிங்ஸை வச்சு இது அப்டேட்ஸ் ஷேர் பண்ண தேவைன்னா செஞ்சு கொள்ளலாம்ன்றது எங்களோட நோக்கம். அதில் மாற்றங்கள் செய்யணும்னு சொன்னால் அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து வெல்கம். அடுத்தது அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லீம்களை நாங்கள் ஒரு சில ஆர்கனைசேஷன் ஃபோன் பண்ணி பிரிச்சுக்கிட்டு போகிறதும் அழகு இல்லை. ஆனாலும் ஸ்ரீலங்கான வகையில் எல்லாரும் முடிக்கிதான் நல்லா. ஆனால் அந்த அடிப்படையில் முஸ்லீம் மாநில அசோசியேஷன் ஆஃப் பிரிட்டன் என்ற அடிப்படையில் எங்களோட நோக்கம் என்ன சொன்னால் நாங்கள் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகினாங்க குறைவு. மற்ற உள்ள மடவரில் மாற்றலை டெலிவரி அங்கே ஒவ்வொரு ஏரியாவில் வசதி நாங்கள் இன்விடேஷன் கொடுப்போம் ஒரு அம்ப்ரெல்லா ஆர்கனைசேஷனோட ஃபோன் பண்ணுறதுக்கு. அந்த இனிஷியேட்டிவை நாங்கள் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளஸ் அது எல்லாம் முண்டு செய்த அப்புறம் எங்களுக்கு ஒரு காமன் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று ஸ்ரீலங்காவில் செய்யலாம். ஏதோ ஒரு ப்ரொஜெக்ட் எதுன்னு நான் செய்யலாம், ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஒன்று செய்யலாம். அல்லாஹ்வால நம்ம எங்களுக்கு தர கருத்தை வச்சு முழு ஸ்ரீலங்கா முஸ்லீம்களை வந்து எல்லாருக்கும் ஒரு நன்மை நினைக்கக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்யலாம். அதில் வந்து எங்களோட லாங் டேர்ம் விஷன் இப்போ முதல்ல நாங்கள் எங்களோட மாநிலன்ற வகையில் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகுது தான் எங்களோட நோக்கம். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த அல்ஹம்துலில்லாஹ் இந்த இவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணோம். எல்லாரும் வந்திருக்கிறீங்க, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இதோட நான் மாநில இந்த மேத் இன்ட்ரடக்ஷனை நான் முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்தது எங்களோட மாணவி ஷஃபீக் அவங்க இந்த சமூக கட்டமைப்பு முக்கியத்துவத்தை பற்றி சில அட்வைஸ் வந்து பயனா எங்களுக்கு சொல்லுவாங்க. 10 minutes இன்ஷாஅல்லாஹ் உங்களுக்கு முடியாது நம்ம பார்ப்போம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فقد قال الله عز وجل في كلامه العزيز وفرقانه المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له وله أجر كريم. صدق الله مولانا العظيم. கணிதத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு நல்ல ஒரு சிறந்த எங்களுடைய சமூகத்துக்கு குறிப்பாக மாநில மக்களுக்கு யூகேல இருக்கக்கூடிய மாநில சகோதரர்களுக்கு எங்களுக்குள்ளேயும் எங்களுக்கு வெளியில எங்கட ஊரு அது மாதிரி எங்க இஸ்லாம் சமூகத்துக்கும் நல்ல பல விஷயங்களை பல திட்டங்களை முன்வைக்கிறதுக்கான ஒரு சிறந்த ஒரு ஏற்பாட்டுக்கான ஒரு அடித்தளம் ஒரு ஃபவுண்டேஷனா இதை நான் கருதுகிறேன். கணிதத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரர் சொன்னதை போல
நிறைய பேர்கிட்ட விமர்சனங்களும் இருக்கலாம். எங்களுடைய ஊரை சேர்ந்த சகோதரர்கள்ட்ட கூட விமர்சனங்களும் இருக்கலாம். இப்படியான ஒரு ஆர்கனைசேஷன் வந்து தேவையா இல்லையா? ஒவ்வொரு ஊரும் இப்படி வேற வேறையா தனியே ஒவ்வொன்று செஞ்சுட்டு போவாங்கடா. அவங்களோட ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஆர்கனைசேஷன் செஞ்சுட்டு போவாங்கன்னு இருந்தா எங்க முஸ்லிம் சமூகம், எங்களுடைய ஸ்ரீலங்கா சமூகம் ஒவ்வொரு ஊரா பிரதேசவாத அடிப்படையில பிரிஞ்சு சிதறி போவாங்களே என்ற சிந்தனையும் நிறைய சோதர்களுக்கு இருக்கு. அது நியாயமான யோசனை தான். கண்ணியத்துக்குரிய சோதர்கள் எல்லாம் எழுதியார்களே, தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய சோதர்கள் அதிகமானவங்க சொல்றது, அவங்க சொல்ற மெயின் ரீசன் அதுதான். ஒவ்வொரு ஊரும் இப்படி தனியே அவங்களுக்கு வேறையான இப்படி கட்டமைப்புகள் உருவாக்கி கொண்டு போவாங்கன்னு இருந்தா சிந்தனைகள் சுருங்கி போகும். குறுகிய ஒரு மட்டத்துக்குள்ளால நான் எந்த குடும்பம் எந்த ஊருன்ற அளவுக்கு எங்கட சிந்தனைகள் சுருங்கி போகும். ஒரு முஸ்லிம் சமூகம் அப்படி இருக்கிறதுக்கு இயலாது. முஸ்லிம் சமூகம் சொல்றது நிறைய உதாரணங்கள் சொல்றதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஒரு முஸ்லிமே ஒரு மனித உடம்புக்கு ஒப்பிட்டு சொல்லிருக்கிறார். ஒரு முஸ்லிம் சொல்றவர் யார்? ஒரு முஸ்லிம் சமூகம் சொல்றவங்க யார்? ஒரு முஸ்லிம் சமூகம் சொல்றவங்க ஒரு உடம்புக்கு ஒத்தவங்க. அந்த உடம்புல ஏதாவது ஒரு பகுதிக்கு ஒரு வருத்தம், ஒரு நோய், ஒரு கஷ்டம் ஏற்பட்டா அந்த கஷ்டத்தை முழு உடலும் உணரும். வச்சுக்கொள்வோம், உதாரணத்துக்கு ஒரு மனிதருக்கு கையில ஒரு வருத்தம், கையில அடிபட்டு அந்த வருத்தத்தை உணர்றது கை மாத்திரம் சொல்றது. கையில அடிபட்டுதா கண்ணீரை சிந்துது, உள்ளம் படபடக்குது, கால் ஒரு மருத்துவரை நோக்கி ஓடுது. இந்த கையில வருத்தத்துல முழு உடலும் பங்களிப்பு செய்யறத போல ஒரு முஸ்லிம் என்று சொல்றவரு, ஒரு இஸ்லாமிய சமூகம் என்று சொல்றவங்க குறுகிய சிந்தனையோட தான் தன்னுடைய குடும்பம் அல்ல தன்னுடைய ஊருன்ற சிந்தனைக்கு அப்பால முஸ்லிம் உம்மா இஸ்லாமிய சமூகம் என்ற சிந்தனையோட சிந்திக்கணும் என்ற கருத்து முன்வைக்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு முஸ்லிம் ஒரு சுயநலமையாக உலகத்துல வாழ முடியாது. சோதரர்களை எல்லாருமே யாரு தேவையில்லைன்னு சொல்றாங்களோ அந்த சோதரர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் இதுதான். ஒவ்வொரு ஊரும் இப்படி பகுதியாக பிரிஞ்சு அவங்களுக்கான ஆர்கனைசேஷன் ஏற்படுத்தினால் ஒரு பிரதேசவாத அடிப்படையில் அப்படியான சிந்தனைகள் மக்களுக்கு உருவாகும் என்ற சிந்தனை சொல்றாங்க. காரணம் இது ஒரு வகையில சரிதான். ஆனா கண்ணியத்துக்குரிய சோதரர்கள் எல்லாரும் எழுதியார்களே, இப்படி நாங்க ஒவ்வொரு ஊரும் பெரிய ஒரு கம்யூனிட்டி உண்டு, ஒரு 50 பேர், ஒரு 100 பேர் ஒரு ஊரை சேர்ந்தவங்க இருக்கும் போது இப்படியான ஒரு ஆர்கனைசேஷன் நாங்க உருவாக்குறதால இருக்கிற பிரயோசனம் அந்த மைனஸாக நாங்க இப்ப சொன்ன அந்த விஷயத்தை விட மிச்சம் அதிகம். என்று சொன்னா ஒரு முஸ்லிம் எங்களுக்கு தெரியும், உலகத்துல எந்த மூலையில சரி ஒரு முஸ்லிம் சகோதரர் தாக்கப்பட்டால் நாங்க கவலைப்படுறோம், நாங்க கண்ணீர் வடிக்கிறோம், அந்த முஸ்லிம் சகோதரர்களுக்காக துஆ செய்றோம். பலஸ்தீன்ல, ஆப்கானிஸ்தான்ல, இது மாதிரி ஈராக்ல நடந்த பொஸ்னியால நடந்த கொடுமைகளுக்காக நாங்க அதிகமா கண்ணீர் வடிச்சிருக்கிறோம், துஆ செஞ்சிருக்கிறோம். ஏன் நாங்க முஸ்லிம்கள். கண்ணியத்துக்குரிய சோதரர்களே, இது முஸ்லீம் என்றால் நிச்சயமாக இந்த உணர்வு இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உள்ளத்தை தொட்டு கேட்டு பாருங்க. பொதுப்படையாக முஸ்லீம்களுக்கு ஒரு சோதனை வார நேரத்துக்கு எங்களோட உள்ளத்துல உண்டாகக்கூடிய கவலைகளும் உணர்வும் அதுல தாக்கம் ஒரு மாதிரி இருக்கு. இதுலயும் இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு ஒரு சோதனைடா எங்களோட உள்ளத்தில் உண்டாகக்கூடிய உணர்வுகளும் கவலைகளும் துடிப்புகளும் அவங்களுக்கு உதவி செய்யணும் என்ற அந்த வேகமும் இன்னும் கூறுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். மாவட்ட முஸ்லீம்களுக்கு ஏதாவது ஏற்பட்டது என்று சொன்னா அந்த நேரத்தில் எங்கள் உள்ளத்தில் வரக்கூடிய உணர்வுகளும் துடிப்புகளும் அவசரமா அவங்களுக்கு உதவிகளை செஞ்சிடணும் அந்த சிந்தனைகளும் அது அதை விட நீப்பா இருக்கு. இதே உப்புல் வத்தன் என்று சொல்றது ஒரு நாட்டை நேசிக்கிறது, நான் பிறந்த மண்ணை நான் நேசிக்கிறது, நான் பிறந்த நான் ஊரை நேசிக்கிறது இருக்கிறது. இது ஈமானுடைய பொது கண்ணியத்துக்கு சொல்றது. எங்களோட நாட்டு முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட அதில் கவலைகளுக்குள்ள ஏற்படுதுதான். ஆனா அதை விட மிச்சம் கூடுதலான ஒரு பாரதூரமான ஒரு உணர்வு எங்களோட ஊரில் உள்ள முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டால் எங்களுடைய இடத்தில் ஏற்படும். அண்மை காலத்தில் மாவனல்ல
சில அசம்பாவிதங்கள் நடந்துச்சு. அதுக்காக மாவட்ட முஸ்லிம்களுக்கு